ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட விமர்சனத்தை வந்து அஃபிஷியலாக வந்து தனுஷ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனோட நடிப்பில் நம்மளோட கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் இன்றைக்கி வந்து செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ செம்ம பெரிய ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்றத வந்து செம்ம பெரிய எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களால் அமோக வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வணக்கம் சென்னையோட சூப்பராக இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து விமர்சனம் வந்துட்டுருக்கு. மெயினாக வந்து அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து நித்யா மேனனோட கேரக்டர். ஜெயம் ரவியை விட நித்யா மேனனோட கேரக்டருக்கு இந்த திரைப்படத்தில் மவுஸ் அதிகம், ரொம்ப ரொம்ப போல்டான கேரக்டரும் கூட அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தனுஷும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட தனுஷ் வந்து நித்யா மேனனுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கீங்க. அடுத்த ஒரு நேஷனல் அவார்டு, இன்னொரு நேஷனல் அவார்டு வாங்கினா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். இப்போ வந்து நிறைய ரசிகர்கள் வந்து இந்த ஒரு விமர்சனத்தெல்லாம் கேட்டு வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஆவலாக இந்த திரைப்படத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகரால் ரொம்ப